என்னாச்சு? Hi friends, welcome to our channel ஆதரவு ஃபேமிலி சமையல். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பட்டர் garlic லெமன் ஃபிஷ் தான் பண்ண போறோம். வாங்க பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பெப்பர் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணும். அப்படியே அது மேல தூவி விடணும். மலைச்சாரல் மாதிரி பெப்பரை வந்து எல்லா மீன்லயும் தூவி விடணும். பெரிய மீனா இருந்தா ரெண்டு பீஸா கூட கட் பண்ணிக்கலாம். நம்ம குட்டி மீன்ன்றதுனால சிங்கிள் பீஸா போடுறோம். எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கார்லிக் பவுடர். கார்லிக் பவுடர் வந்து கடையிலே கிடைக்குது, வாங்கிக்கலாம். இந்த மாதிரி தூவிட்டணும். சால்ட் தேவையான அளவு உப்பு, மீனுக்கு தேவையான அளவு உப்புதாம்மா, உப்புதான். ஓகே குட்டி ஷெஃப். போட்டு நல்லா இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விரட்டி எடுத்துக்கணும். அப்படியே கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சிடணும். ரெண்டு பக்கம் வைக்கணும். ரெண்டு பக்கம் தோல் இருக்கு. ஆக்சுவலி தோல் இல்லாம சில மீன் வந்து இந்த தேங்காய் பாறை அந்த மீன்ல எல்லாம் தோல் எடுத்து தருவாங்க. இந்த மீன்ல கொஞ்சம் தோல் எடுக்கிறது கஷ்டம் சொல்லிட்டாங்க. தோல் இல்லாமையும் நம்ம பண்ணோம்னா இன்னும் நல்லா அப்சர்வ் பண்ணும் இது எல்லாத்தையும். என்னப்பா தோல் இருக்கு? வஞ்சரத்துல தோல் எடுக்க முடியாது சொல்லிட்டாங்க. ரொம்ப ஸ்லைஸா இருக்குல்ல ஸ்கின், இந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த பெப்பர், கார்லிக், சால்ட் இதுல வந்து மீன் வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஊற வைக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இது ஒரு பக்கம் ஊறட்டும். நம்ம 15 நிமிஷத்துக்கு அப்புறம் மீன் வந்து நல்லா இதானதுக்கு அப்புறம் இத வந்து அரிசி மாவுல அப்படியே ஒரு டிப். இருக்கிற எல்லா மீனையும் அரிசி மாவுல போட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். முதல்ல மீன் பார்க்கும்போது கூட எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்ப அது அரிசி மாவுல போட்டுட்டு தொடும் போது நல்லா சாஃப்டா இருக்கு. பாவம் இப்படி சாப்பிடாத. வளர்க்கணுமா? வளர்க்குற மீன் வாங்கிக்கலாம். இப்ப நம்ம எல்லா மீனையுமே வந்து அரிசி மாவுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். இப்ப நம்ம வந்து தோசைக்கல்ல 2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் ஊத்தி 2 மினிட்ஸ் இது வந்து நல்லா ஹீட் ஆகுற மாதிரி வைக்கணும். இப்போ எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஹீட் ஆனதும் நம்ம இந்த ஃபிஷ் பீசஸை எடுத்து இந்த எண்ணெயில போடணும். ஈக்குவலா இந்த எண்ணெயில நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கணும் மீனை. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா இந்த சைடு வேகட்டும். அதுக்கப்புறம் திருப்பி போட்டு இன்னொரு 2 மினிட்ஸ் வேக வைக்கணும். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இதை எடுத்து திருப்பி போட்டுக்கலாம். திருப்ப முடியல, பரவாயில்ல. இந்த இது எல்லாமே நல்லா ஊறி அதுலயே இருக்கு, கீழே கொட்டல. எதுல இருந்துமே அந்த ஊற வச்சோம்ல பெப்பர், கார்லிக் பவுடர் எல்லாம் போட்டு பண்ணோம்ல, அது வந்து எங்கேயுமே ஸ்ப்ரெட் ஆகல. மீன் அப்படியே ஒட்டி இருக்கு. இது ஒரு 2 நிமிஷம் வெந்ததும் இந்த மீனை எடுத்து தனியா வச்சுக்கலாம். இதே மாதிரி இந்த மீன் எல்லாத்தையுமே வந்து எண்ணெயில போட்டு நல்லா பொரிச்சு எடுத்து வச்சுக்கணும். ஃபிஷ்ஷை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம் தோசைக்கல்ல வச்சு. ஜூஸியாவும் இருக்கு, நல்லா வெந்துருச்சு ஃபிஷ். இதை வச்சிடலாம். அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பேன்ல வந்து மில்கி மிஸ்ட் பட்டர் வாங்கி வச்சிருக்கிறோம். இந்த ஸ்லைஸை வந்து அப்படியே போட்டுற வேண்டியதுதான். இது வந்து நல்லா ஃபுல்லா இதை மெல்ட் ஆகட்டும். இது கம்ப்ளீட்டா லோ ஃபிளேம்ல தான் இருக்கணும். ஸோ இந்த பட்டர் ஃபுல்லா மெல்ட் ஆகுற வரைக்கும் லோ ஃபிளேம்லயே இருக்கட்டும். பட்டர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. மெல்ட் ஆனதும் நம்ம சாப் பண்ணி வச்சிருக்கிற பூண்டு, ஸோ அதை வந்து இதுல ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி இதுவும் நல்லா இந்த வாடை போறது வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ வந்து நம்ம 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் வந்து சேர்த்துக்கிறோம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம பெப்பர்ல தான் ஊற வச்சிருக்கிறோம் மீனை. இந்த பூண்டு வந்து நல்லா அந்த பச்சை வாசனை போகணும். இதுலயும் நம்ம கொஞ்சம் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா மீன்ல கொஞ்சம் சால்ட் கம்மியா தான் போட்டோம். ஸோ இதுல நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம வந்து கார்லிக் வந்து நல்லா
குட்டி குட்டி பீஸா ஸ்டார்ட் பண்ணா சீக்கிரமா அது நல்லா வெந்து வரும். நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த டிப் பண்ணி வச்சோம்ல அரிசி பவுடர், அத வந்து அதுல கொஞ்சம் எடுத்து இதுல ஆட் பண்ணிக்கிறோம். இவ்வளவு போதும். 2 மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஒரு ஹாஃப் லெமன் எடுத்திருக்கோம். இதோட விதை எல்லாத்தையும் எடுத்துட்டு இதுல நல்லா புழிஞ்சு விடணும். இந்த மாதிரி கொதிக்கிட்டு பாருங்க, இது புளிஞ்சு விடவும். இப்போ நம்ம லெமன் ஆட் பண்ண பிறகு லைட்டா சில்லி ஃபிளேக்ஸ் இருக்குது, இதுல எடுத்து கொஞ்சமா இந்த இவ்வளவு எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். காரம் வேணுன்றவங்க நிறைய போட்டுக்கலாம், காரம் கம்மியா வேணுன்றவங்க இவ்வளவு ஆட் பண்ணா போதும். ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்க வேண்டியதுதான். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு பிறகு லாஸ்டா நம்ம சாப் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி இலையை தான் போடுறோம். ஆக்சுவலி ஃபாரின்ல எல்லாம் வந்து பார்ஸ்லி இலைன்னு சொல்லி இதுல போடுறாங்க. நம்மளோட பார்ஸ்லி இலை வந்து இந்த கொத்தமல்லி தான். ஸோ நம்ம இதை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். பார்ஸ்லி இலை கிடைச்சிச்சுன்னா அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கிடைக்காத பட்சத்துல கொத்தமல்லியே என்ன. 1 நிமிஷம் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். சிம்லேயே தான் இருக்கணும் இந்த ப்ராசஸ் ஃபுல்லுமே. ஃப்ளேம் லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும், ஃப்ளேமை வந்து ஏற்றிடக்கூடாது. இப்போ வந்து 1 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு பாருங்க. நல்லா பட்டரோட நல்லா மிக்ஸ் ஆகி பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுத்துருக்கு. வாசனையும் செம சூப்பரா வந்திருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம இதை எடுத்துட்டு வந்து நம்ம வச்சிருக்கிற இந்த மீன்ல இப்படியே ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். 2 மினிட்ஸ் கழிச்சு இதை இப்படியே ஆட் பண்ணிட்டு சாப்பாடோட சேர்த்து சர்வ் பண்ண வேண்டியதுதான். இந்த பட்டர்லாம் பாருங்க எப்படி வருதுன்னு. இந்த பட்டர் ஃபுல்லா இந்த மாதிரி ஊத்திக்க வேண்டியதான். சிக்கன்ல கூட பண்ணலாம். சிக்கன்லயும் பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். நம்ம ஃபிஷ்ல ட்ரை பண்ணிருக்கோம். இது மோஸ்ட்லி ஃபிஷ் தான் ட்ரை பண்ணுவாங்க. நம்ம சிக்கன் ட்ரை பண்ணா கூட ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம லெமன் பட்டர் கார்லிக் ஃபிஷ் வந்து டேஸ்ட் பண்றதுக்கு கொடுத்துடலாம். முள்ளு இருக்காதா? முள்ளு பார்த்து சாப்பிடுங்க, லைட்டா இருக்கும். இந்த மாதிரி இருக்குல்ல, இப்படி எடுத்து சாப்பிடுங்க. முள்ளெல்லாம் இருக்காது ஷெஃப். கட் பண்ணீங்களா? கட் பண்ணியாச்சு, முள்ளெல்லாம் கட் பண்ணியாச்சு ஷெஃப். சாப்பிடுங்க. எப்படி இருக்கு? என்னாச்சு? இதோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். இந்த மாதிரி பீஸ் எடுத்து சூப்பரா இருக்கா? சொல்லுங்க. ஒரு வாய் சோறு ரச சாதம் தான். சாதம் சாப்பிட்டுட்டு இப்படி ஒரு பீஸ் பிச்சு, முள்ளு இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஆக்சுவலி முள்ளு இல்லாத மீன் தான் ஏதோ, முள்ளு இல்ல. இப்ப இதை எடுத்து இந்த இதோட லைட்டா அப்படி இப்படி தொட்டுட்டு வேற லெவல்ல இருக்கு. சூப்பரா இருக்குது, செம்ம டேஸ்ட். இந்த மேல போட்டிருக்கிற இந்த இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்குது. இந்த மாதிரி நம்ம நார்மல் ஃபுட்ல நம்ம சாப்பிட மாட்டோம். இதுல வந்து மேல அது நல்லா மிக்ஸ் ஆகி இருக்குது. பிளஸ் இதையும் இந்த ஃபிஷ்ஷோட அந்த ஃப்ளஷோட சேர்த்து சாப்பிடும்போது நல்ல ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்டா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. ஈஸி ப்ராசஸ் தான், கம்மியான இன்கிரிடியன்ஸ் தான், ஈஸி ப்ராசஸ் தான். முள்ள சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? ஒண்ணும் செய்யாது, முள்ள வளர்ந்து வரும். இந்த மாதிரி லெமன் பட்டர் கார்லிக் ஃபிஷ் வந்து நீங்களே வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு கிட்ஸுக்கும் கொடுங்க. நல்ல டேஸ்டியா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுவரை எங்களிடம் இந்த விடைபெறுவது ஆதவன் ஃபேமிலி சமையல்.